Hi and welcome to Mathematical 360. இதில் நான் பார்க்குற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு 10th ஸ்டாண்டர்ட் கணக்கு. இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்குற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 2 எண்களும் தொடர்வரிசைகளும். இந்த சாப்டர் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை எண்ணியல் திட்டத்தின் முக்கியத்துவம். ஸோ இந்த டாபிக் பற்றி தான் இந்த வீடியோ டெப்த்தாக பார்க்க போகிறோம். அடிப்படை எண்ணியல் திட்டத்தின் முக்கியத்துவம். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். ஸோ இந்த டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி அடிப்படை எண்ணியல் திட்டம் என்னன்னு சொல்லி பிஎஸ் வீடியோல இன்டெப்த்தாக பார்த்துருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த அடிப்படை திட்டம்னா என்ன, எண்ணியல் திட்டம்னா என்னன்னு சொல்லிட்டு இன்டெப்த்தாக அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெட்டரா புரியும். ஒன்னை தவிர்த்து மற்ற இயலெண்களுக்கான மேலே சொல்லப்பட்ட அடிப்படை எண்ணியல் தேற்றம் கணிதத்திலும் மற்ற துறைகளிலும் எண்ணற்ற பயன்பாடுகளை கொண்டுள்ளது. அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ், அதாவது இயல் நம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் வேல்யூஸ் இருக்கும், பிளஸ் வேல்யூஸ் இருக்கும். அதுல ஒன்னை தவிர, ஸோ ஒன்னை தவிர்த்து மற்ற இயலெண்களுக்கான மேலே சொல்லப்பட்ட அடிப்படை எண்ணியல் தேற்றம் கணிதத்திலும் மற்ற துறைகளிலும் எண்ணற்ற பயன்பாடுகளை கொண்டுள்ளது. ஸோ இந்த ஒன்றுங்கிற வேலையை தவிர இந்த அடிப்படை எண்ணியல் தேற்றத்தில் இருக்கிற இயலெண்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய துறைகளில் யூஸ் பண்றாங்க. ஸோ அப்போ நீங்கள் அந்த அடிப்படை எண்ணியல் தேற்றம்னு சொல்லிட்டு பிஎஸ்சிடியோ பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ இது ஒன்றை தவிர இருக்க இயலங்கள் எல்லாம் எப்படி அந்த கணிதத்தில் மற்ற துறையில அது யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இத்தேற்றம் அனைத்து மிதிமுழுக்களையும் உருவாக்கும் அடிப்படை கட்டமைப்பாக பகா எண்கள் விளங்குவதால் கணிதத்தில் இதன் பயன்பாடு அளவற்றது. அடிப்படை எண்ணியல் தேற்றத்துல அனைத்து மிதிமுழுக்களையும் உருவாக்கும் அடிப்படை கட்டமைப்பாக பகாயன்கள் விளங்குவதால், அதாவது பாத்தீங்கன்னா இத்தேற்றம், ஸோ அந்த அடிப்படை எண்ணியல் தேற்றம் இருக்கு பாத்தீங்களா, அதுல மிதிமுழுக்கள் அனைத்து மிதிமுழுக்கள் பிளஸ் நம்பர்ஸ் என்னென்ன வருதோ அதெல்லாமே அதெல்லாம் கட்டமைப்பிற்கு பகாயன்கள். ஸோ பகாயன்கள் தான் உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ்லி பண்ணியிருப்பேன். அதாவது இது எந்த ஒரு நம்பர் அந்த நம்பரால் மட்டுமே வகுப்படுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் 3, 5, 7, 11 இந்த மாதிரி அந்த நம்பரால் மட்டும்தான் வகுப்படும். அந்த மாதிரி இருக்கிறது தான் பகாயன்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பகாயன்கள் வந்து இந்த முழுக்கள், அதாவது மிகை முழுக்கள் இருக்கு பாத்தீங்களா, அதை கன்சிடர் பண்ண மெயினா வந்து இந்த பகாயன்கள் தான் யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் அதோட பயன்பாடு அதிகமா இருக்கு. ஆகவே பகாயன்களானது ஒரு மூலக்கூறு உருவாக்கும் அணுக்களோடு ஒப்பிடப்படுகிறது. ஸோ நீங்க கெமிஸ்ட்ரியில பார்த்துருப்பீங்க, மூலக்கூறுனா நிறைய அணு, சின்ன சின்ன அணு சேர்ந்துதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூலக்கூறு மாதிரி உருவாகும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பகாயன்கள் வந்து பாத்தீங்கன்னா அணுக்கள் மாதிரி கன்சிடர் பண்றாங்க. ஸோ அப்போ இந்த பகாயன்களை டிபெண்ட் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மெய்முழுக்கள், ஸோ இந்த அடிப்படை எண்ணியல் தேற்றம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பகாயன்களை டிபெண்ட் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டேவியேஷன், அதாவது கணிதத்துல மருத்துவர்கள் யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா, இந்த பகாயன்களை டிபெண்ட் பண்ணி தான் நிறைய விஷயஸ் இருக்கு. ஸோ 2 குறிப்பு நோட்ஸ். ஏபியை பி என்ற பகாயன் வகுக்கும் எனில் பி ஆனது ஏஐ வகுக்கும் அல்லது பி ஆனது பிஐ வகுக்கும். அதாவது பி ஆனது ஏபியில் ஏதேனும் ஒன்றை வகுக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஏபிங்கிறது அந்த நம்பர், ஸோ பின்னு எடுத்துங்க. ஸோ இந்த பிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பகாயன். நான் சொன்ன பார்த்தீங்கன்னா 3, 5, 7 அதோட மட்டும் தான் வகுப்படும். ஏபிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்க நேச்சுரல் நம்பர்ஸ், இயலெண்கள் எடுத்துக்கங்க. ஸோ இந்த கண்டிஷன் எடுக்கும்போது பி ஆனது ஏஐ வகுக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஏங்கிறது வகுக்கும் இல்லாட்டி பிஐ வகுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 3,6ன்னு வச்சுக்கோங்க. 3,6ன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க பகாயன் 3ன்னு எடுத்துக்கங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஏ வந்து 3, பி வந்து 6ன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் வந்து இது பண்றச்சு, அதாவது 3 4 டைம் போகும், ஆனா 6 2 டைம்ஸ் போகும். ஓகேவா? அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நம்பரால தான் வரும். இப்போ இங்க 11 இருந்துச்சுன்னா அது பண்ணாது. அது மாதிரி தான் சொல்றாங்க. ஏபிங்கிறதுல பிங்கிறது ஒரு பகாயன் இருந்துச்சுன்னா ஏபிங்கிறதுல ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பகாயனோட கம்பல்சரி வகுப்படும். அதான் எதனும் ஒன்றை வகுக்கும்னு சொல்றாங்க. இரண்டாவது குறிப்பு. ஏபியை என் என்ற பகுதியின் வகுக்கும் எனில் என்னானது ஏஐ வகுக்க வேண்டியதில்லை, பியும் வகுக்க வேண்டியதில்லை.
அதாவது பார்த்தீங்கன்னா ஏபிங்கிற நம்பர்ல எண்ணுங்கிற பகுதியன். ஸோ பகுதியன்னா உங்களுக்கு தெரியும், பகாயன்கள் தவிர்க்கிற எல்லா எண்களும் வந்து பார்த்தீங்கன்னா பகுதியன்கள். அது எல்லா எண்களோடையும் வகுப்படும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஏபிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா என்ற பகுதியினால் வகுக்கணும்னா அது ஏ அந்த பகுதியின் இருக்கு பார்த்தீங்கன்னா அது ஏ வகுக்க வேண்டியதில்லை. ஸோ என் வந்து பார்த்தீங்கன்னா ஏவும் வகுக்க வேண்டியதில்லை, பியும் வகுக்க வேண்டியதில்லை. ஸோ இப்போ எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா தெரியும் 6. இந்த 6க்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 3 அதாவது 4 பெருக்க 3 வந்து பார்த்தீங்கன்னா 12 வரும். ஆனா இந்த 4ஐயும் 3ஐயும் இந்த 6 வந்து வகுக்க முடியாது. ஆனா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா 12 வருமா? ஸோ அப்போ இதில் வகுக்கலாம். 6 2 டைம்ஸ் வரும். ஸோ ஆனால் 6ஆனது 4ஐயும் வகுக்காது 3ஐயும் வகுக்காது. ஸோ அதான் சொல்றாங்க. ஸோ இதுதான் ரெண்டாவது குறிப்பு. ஸோ பகா எண் வச்சு ஒரு குறிப்பும் பகா எண்ணை வச்சு 2 குறிப்பு இதுதான். ஸோ பகா எண் எடுத்துட்டீங்கன்னா ரெண்டு மல்டிபிள் பண்ண பிறகு தான் அது டிவைட் பண்ண முடியும். பகா எண் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு நம்பரால் கம்பல்சரி டிவைட் ஆகும். இதுதான் 2 நோட்ஸ். எடுத்துக்காட்டு, கொடுக்கப்பட்ட காரணி பெருத்தலில் எம் மற்றும் என் என்ற எண்களை காண்க. ஸோ இங்க அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ எம் என்னங்க 2 லெட்டர் இருக்கு. ஸோ இது வந்து ஆல்ரெடி அவங்க காரணிப்படுத்தி வச்சிருக்காங்க. ஓகேவா? இப்போ காரணிப்படுத்தி வைக்கும்போது எம் வந்து 2வும் இன்னொரு அன்னோன் நம்பர் வருது. அதே மாதிரி அதுதான் எம் நம்பர். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா என் அன்னோன் நம்பர் 3 5. ஸோ இங்க 5 2. தீர்வு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கீழிருந்து முதல் பெட்டியின் மதிப்பு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழிருந்து நம்ம டோர்ஸ் இப்போ வந்து பார்க்குறோம். முதல் பெட்டியின் மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கும்? ஸோ இப்போ என்ன பண்ணணும், இதோட வேல்யூ வந்து என் காரணிப்படுத்தி வச்சிருக்கோம் 5 × 2. ஸோ இப்போ ரெண்டையும் காரணிப்படுத்தணும்னா மல்டிபிள் பண்ணும். ஸோ மல்டிபிள் பண்ணிங்கன்னா 5 × 2 எவ்வளோ வந்து 10. ஸோ இந்த பாக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10. எண்ணின் மதிப்பு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ என்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டோட வேல்யூ தான். ஸோ இப்போ இந்த பாக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 5 × 2 10. ஸோ அப்போ அந்த 10 போட்டுக்கிட்டீங்க. ஸோ இங்கே ஆல்ரெடி என்ன இருக்கு 5. 5 × 10 50. ஸோ இப்போ என்னோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 10. கீழேருந்து ரெண்டாம் பெட்டியின் மதிப்பு. ஸோ இப்போ இந்த செகண்ட் பாக்ஸ் நம்பர், ஏன்னா ஃபர்ஸ்ட் பாக்ஸ் நம்பர் கண்டுபிடிச்சா செகண்ட் பாக்ஸ் நம்பர். செகண்ட் பாக்ஸ் முடிக்கிறதுக்கு ஆல்ரெடி 3 அவங்களே கொடுத்துருக்காங்க. என்னங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கா 50. ஓகேவா? ஸோ அப்போ அந்த 50யை சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் 3 × 50 150. அப்போ இங்க எம்ங்கிற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 150. ஸோ இப்போ எம்மோட மதிப்பு வேணும்னா இந்த பாக்ஸ்ல 150. ஸோ 2 × 150 300. ஸோ இப்போ எம்மோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 300. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ்ல காரணிப்படுத்தல போட்டு காட்டுறேன். ஸோ இப்போ காரணிப்படுத்தல போடும்போது 300ன்னு வச்சுக்கோங்க. 300ல வந்து பார்த்தீங்கன்னா 2 எடுத்துக்கங்க. 2 டைம்ஸ் போடும்போது இது எவ்வளோ வரும்? 150 டைம்ஸ். ஃபர்ஸ்ட் பேசிக் நம்பர் 2 150 டைம்ஸ். 150 வந்துருச்சா? ஸோ இப்போ 150 கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3 எடுக்கிறாங்க. 3 போடும்போது இதனாலனா 5 15. ஸோ 2 அடுத்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 3 தான். இப்போ இது 2ஆல போகணும், அடுத்து 3ஆல போகும். ஓகேவா? ஸோ இப்போ 3ஆல எடுக்கிறாங்க. ஸோ 3ஆல எடுக்கும்போது எவ்வளோ வருதுன்னா வேல்யூ 150. ஸோ 50 வருது. ஸோ 50 மறுபடியும் நீங்கள் கான்வெர்ட் 5ஆல என்ன வரும்? 10 டைம்ஸ் வரும். ஓகேவா? அப்போ என்ன 10. ஸோ அப்போ 10 2 டைம்ஸ் போட்டு 5 டைம்ஸ். இந்த 235 இருக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் இங்க 2355 போட்டிருக்காங்க. அந்த காரணிப்படுத்தல கொடுத்துருக்கல. ஸோ இது ரிவர்ஸ்ல எப்படி காரணிப்படுத்தி போட்டிருக்காங்க உங்களுக்கு காட்டுறேன். ஆகவே தேவையான எண்கள். ஸோ அவங்க கொடுத்துருக்க எம்மோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 300 மற்றும் என்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 50. ஸோ அவங்க காரணிப்படுத்தல் கொடுத்துருக்க எம்மோட வேல்யூ கீழே இருந்து ஒரு பாக்ஸ் கண்டுபிடிச்சு நம்ம எம்மோட வேல்யூ 300 என்னோட வேல்யூ 15 கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை எண்ணியல் திட்டம் சார்ந்த கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thanks for watching.